viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா வைகுண்ட ஏகாதசிக்கு சில பேர் விரதம் இருப்பா, வயசானவா முடியாதவா சாப்பிடுவா, அதுவும் டிஃபனா சாப்பிடுவா, சில பேர் ரைஸும் எடுத்துப்பா. இப்போ எங்காத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசிக்கு பலகாரம் வயசானவங்களுக்கெல்லாம் கோதுமை தோசை நம்ம சேனலுக்கு முன்னாடி செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுதான் இது. பிளெயின் கோதுமை மாவில் கடுகு மிளகாவத்தலை கிள்ளி தாளித்து கொட்டிட்டு உப்பு போட்டு தண்ணி விட்டு கரைச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தா பட்டு பட்டாக வரும். கூடவே பருப்பு கஞ்சி, ஏகாதசி கஞ்சிக்கு இது 1/4 டம்ளர் பயத்தம்பருப்பு. இந்த பயத்தம்பருப்பை கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும், பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ பயத்தம்பருப்பு வறுப்பட்டாச்சு பாருங்க. ரொம்ப கலர் மாறல, லைட்டாக கலர் மாறி இருக்கு. இப்போ பயத்தம்பருப்பு எடுத்த அளவு கோதுமை ரவை, இந்த கோதுமை ரவை சேர்த்து லேசாக கொஞ்சம் வெதிப்பிக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசனை போக கோதுமை ரவையும் சேர்த்து வெதிப்பியாச்சு. பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கோதுமை ரவையும் பயத்தம்பருப்பையும் நல்லா தண்ணி விட்டு களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். நல்லா வேகட்டும்னுட்டு குக்கரில் 2 பங்கு தண்ணி விட்டுருந்தேன். ஆச்சி பருப்பும் எடுத்தோமோ. இப்போ இந்த பருப்பையும் கோதுமை ரவையும் 2 ஏலக்காயும் தட்டி சேர்த்து குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா குழஞ்சி வேகட்டும். குக்கர் 5-6 விசில் விட்டு ஸ்டீம் எல்லாம் அடங்கி எடுத்து பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. நல்லா குழஞ்சி வந்துருக்கு பாருங்கள், தெரியுறதா? இதில் ஒரு கைப்பிடி அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பாயசம் அளவு வெல்லம் வேண்டாம், கஞ்சி தானே, அதனால் இந்த வெல்லம் கரைஞ்சி பச்சை வெல்ல வாசனை போக கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா இந்த மாதிரி பச்சை வெல்ல வாசனை போக கொதிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆறின பால் 1 டம்ளர் விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா நம்ம கஞ்சி ரெடி. ஏகாதசி கஞ்சி. இதே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணோம். நம்ம சேனலில் துவாதசி பாரணைக்குன்னு 3 வருஷமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. துவாதசி பாரணைக்கு பொதுவாக அகத்திக்கீரை, நெல்லிக்காய் பச்சடி, சுண்டைக்காய் 3மே கண்டிப்பாக சேர்க்குறது வழக்கம். அகத்திக்கீரை தோரம்பருப்பு போட்டு பொரியலாகவும் செய்யலாம், பயத்தம்பருப்பு போட்டு பொரியலாகவும் செய்யலாம். 2மே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி புளி இல்லாத குழம்பு, புளி இல்லாத ரசம் தான் வைப்பா, அதெல்லாம் கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சூப்பரான ஏகாதசி பயத்தம்பருப்பு கோதுமை ரவை சேர்த்த கஞ்சி ரெடி. நல்ல பசி தாங்கும், குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. வியூஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.